Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோட ஹோம் கிரவுண்ட்ல தாங்க நடக்குது. பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டோட பிச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து பியூர் பேட்டிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது, பியூர் போலிங் பிச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மாடரேட்டான ஸ்கோர் தாங்க இருக்கும், ரொம்ப ஹை ஸ்கோர்லாம் இருக்காதுங்க. ஒரு 180 to 190 வரைக்கும் தாங்க அடிப்பாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் 5 ரீசெண்ட் 5 T20 மேட்ச் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தோன்னா 51 விக்கெட் வந்துருக்கு. அதில் வந்து 28 விக்கெட் வந்து ஃபேஸ் போலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க, 23 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் 6 மேட்ச் நடந்திருக்குங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 மேட்ச் வந்து எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து டிசி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரிசமமாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பழைய பகைன்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக வந்து கேஎல் ராகுல் வந்து எல்எஸ்சி கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். அவர் வந்து அவங்க டீம் ஓனர்ஸ் வந்து ஏதோ கொஞ்சம் இது மாதிரி பண்ணிட்டாங்க, ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்றனால அவர் ரிலீஸ் பண்ணி ஆக்ஷனில் வந்து இப்போ டெல்லிக்காண்டி விளையாடுறாரு. அதாவது இந்த ஐபிஎல் நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்த்துருக்கோம். அதாவது எப்படின்னா நல்ல ஒரு அதாவது தன்னோட ப்ரீவியஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த பிளேயர் வந்து நல்லா விளையாடுறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து கேஎல் ராகுல் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிசி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டு வராங்க, எல்எஸ்சி வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி வராங்க. இந்த வகையில் நம்ம வந்து டீம் செலெக்ஷனில் போய் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கேஎல் ராகுலுங்க. கேஎல் ராகுல் வந்து மஸ்ட் பிக்குங்க. கேஎல் ராகுல் கிட்ட இருந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் வந்து டிசி வந்து சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா பயங்கரமான ஒரு வேல்யூபிள் பிக்காக இருப்பாருங்க. அதாவது எப்படின்னா அந்த இன்னிங்ஸை வந்து ஸ்லோவாக கொண்டு போவாருங்க, அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போவார், ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு போய் ஃபினிஷும் பண்ணி கொடுப்பாருங்க. அந்த கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பிளேயருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க அப்படின்னா கூட இந்த ப்ரெஷர் இல்லாமல் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் போகிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறாருங்க. அதனால் நல்ல ஒரு பிக்காக இருப்பார். கேஎல் ராகுல் வந்து நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. கேஎல் ராகுல் கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இஃப் இன் கேஸ் டிசி வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து நிக்கோலஸ் பூரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் 2 மேட்ச் சொதப்பிட்டு இருக்காரு. சென்னைக்கிட்டையும் ஆர்ஆர்கிட்டையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் நல்லா விளையாண்டுருக்காரு. அந்த ரீசெண்ட் ஃபார்மை வந்து மறுபடியும் கொண்டு வந்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அந்த வகையில் நிக்கோலஸ் பூரன் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்குற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 to 65 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா அபிஷேக் பொரேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் வராரு, நல்ல அந்த இன்டென்ட் காட்டுறாருங்க. வந்தோடனே ஏதாவது ஒரு லூஸ் ஓவர் கிடச்சதுன்னா அந்த ஓவரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாருங்க. அதனால நல்ல ஒரு ஃபார்ம்லையும் இருக்காரு, நல்ல ஒரு பிளேயருங்க. கன்சிஸ்டண்டாக ஆடுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது எடுத்துக்கிட்டாலும் சாலிடாக 25 ரன் அடிச்சிருவாருங்க. அதெல்லாம் நம்ம அவர் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ரிஷப் பண்ட் வேணும்னா பிக் பண்ணிக்கோங்க. ரிஷப் பண்ட் நம்ம பிக் பண்ணுறோங்க. ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டெபிளைஸ்டான இன்னிங்ஸ் வந்து ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அவர் வந்து ஹார்ட் ஹிட்டிங் போயிடுவாருங்க. அதாவது ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன் வந்து நல்ல ஒரு 13 ஓவர் 14 ஓவர் வரைக்கும் நின்று ஆடிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்து 15வது ஓவர் ரிஷப் பண்ட் வராருனாக்கா அங்கே வந்து ஹிட்டிங் தான் போவார். ஸோ அவர் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்தாலும் அதே தான் பண்ணுவார். பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு சீக்வலான பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு மேட்ச்சில். அடுத்து நம்ம பிக் பண்ண பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ். ஓப்பனிங் வருவாருங்க. இவர் தான் போலிங் போட மாட்டார், பேட்டிங் தான். பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துக்கோங்க. நல்ல பிளேயருங்க, நல்ல கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 45 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுங்க. அதாவது டிசியோட மிடில் ஆர்டரை கொண்டு போகிற ஒரு பேட்ஸ்மேன் இவர் தாங்க. நல்ல செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. அடித்தா கரெக்டாக அந்த க்ளீன் ஹிட்டிங் தான் அடிக்கிறாரு. நல்ல அந்த ஃபைனல் ஓவர்ஸில் வரனால நல்லா ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும், நல்லா பேட்டிங் விளையாடுறதுக்கும். அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் ஆயுஷ் பதோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டீமில் வந்து விக்கெட் விழுது அப்படின்ற பட்சத்தில் ஏர்லியாக விக்கெட் விட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஆயுஷ் பதோனி தாங்க வந்து அந்த விக்கெட்டை வந்து விடாமல் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயருங்க. நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார், கேப் பார்த்து கிளியராக ஆடுவார். அதில் நம்ம ஆயுஷ் பதோனியை பிக் பண்ணிக்கிறோம்.
நம்ம வந்து ஒரு 2-in-1 சாய்ஸ் கூட போகலாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ரிஷப் பண்ட் வேணால் ரிஷப் பண்ட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஆயுஷ் பதோனி வேணால் ஆயுஷ் பதோனி எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஆயுஷ் பதோனி தாங்க சொல்லுவேன். நல்ல ஒரு பிக்குங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண பிளேயர் கருண் நாயர். கருண் நாயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாருங்க. அதாவது எப்படின்னா கருண் நாயர் வந்து ஒரு 30-35 ரன் சாலிடாக அடிச்சிருவாருங்க. ட்ரீம் டீம்லேயும் வந்துடுவார். நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக அந்த பேட் ஃப்ளோவும் நல்லா இருக்குங்க. அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எய்டன் மார்க்ரம். ஓப்பனிங் வராரு, என்னன்னு தெரில, இந்த சீசன் செம்ம ஃபார்மில் இருக்கார். அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காருங்க யார் போலிங் போட்டாலும். அதனால் நம்ம எய்டன் மார்க்ரமையும் பிக் பண்ணிக்கிறோம். எய்டன் மார்க்ரம் கிட்டேருந்து நீங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 40 to 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இஃப் இன்கேஸ் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் போகிறாங்க, அதாவது எல்எஸ்ஜி வந்து சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா அவர்கிட்டேருந்து ஒரு கணிசமான பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாங்க. போலிங் வந்து ஒரு ஓவர் வரைக்கும் போட்டு தள்ள பார்ப்பாங்க. அதனால் நம்ம அவரையும் பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் அக்ஷர் பட்டேலுங்க. அக்ஷர் பட்டேல் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் வந்துட்டார். பேட்டிங் வந்துடுறாரு. பேட்டிங்கில் ஒரு 30 ரன் வந்து அடிச்சிடுறாரு. அதாவது டீம் வந்து போராடிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளே வந்து அந்த ஹார்ட் ஹீட்டிங் ஆடிட்டு போயிடுறாரு. போலிங்லேயும் 4 ஓவர் வரைக்கும் போட்டுருவார். மஸ்ட் பிக்கில் வச்சுக்கோங்க அக்ஷர் பட்டேல். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா குல்தீப் யாதவ்ங்க. குல்தீப் யாதவ் வந்து நம்ம வெளியவே வைக்க முடியாதுங்க. நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க. மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் நம்ம குல்தீப் யாதவ் நம்ம எடுத்துக்கிறோங்க. குல்தீப் யாதவ் கிட்டேருந்து இன்றைக்கி வந்து 1-2 விக்கெட் சாலிடாக எடுத்துகிட்டு வாருங்க. இன்றைக்கி நல்ல அவருக்கான கிரவுண்டுங்க இது. அதனால் நம்ம அவரை எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆவேஷ் கான் எடுத்துக்கோங்க. போலிங் வைஸ் வந்து பார்க்கும்போது கன்ஃபார்ம் 4 ஓவர் போட்டுருவாருங்க. இஃப் இன்கேஸ் வந்து எல்எஸ்ஜி வந்து போலிங் ஃபர்ஸ்ட் போகிறாங்கன்னா நீங்கள் ஆவேஷ் கான் எடுத்துக்கோங்க. இப்போது அப்படி இல்லை, டிசி தான் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆவேஷ் கான் இல்லைனா மிச்சல் ஸ்டார்க் போகிறதுனால மிச்சல் ஸ்டார்க் போயிடுங்க. இதுதாங்க நம்மளோட ஃபார்மேஷன். டீம் வந்து காம்பினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்எஸ்ஜியில் 5, டிசியில் 6 எடுத்துருக்கோங்க. விக்கெட் கீப்பர் வந்து 3 பேர், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், அபிஷேக் பொரேல். அப்புறம் பேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா மிச்சல் மார்ஷ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஆயுஷ் பதோனி, கருண் நாயர். அடுத்து ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தோன்னா எய்டன் மார்க்ரம், அக்ஷர் பட்டேல். அடுத்து போலர்ஸ் வந்து பார்த்தோன்னா குல்தீப் யாதவ், ஆவேஷ் கான். இதில் வந்து கேப்டன் வைஸ் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன்சி வந்து நம்ம நிக்கோலஸ் பூரனுக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து நம்ம கருண் நாயருக்கு போகிறோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த டீம்லேயே வந்து பார்த்தோன்னா இன்னொரு டீம் நம்ம கிரியேட் பண்ணுறோங்க. அது வந்து எப்படின்னா போலரோட டாமினேஷனில் ஒரு டீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறது மிச்சல் ஸ்டார்க்குங்க, குல்தீப் யாதவ்ங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திக்வேஷ் சிங் ரதி அவர் எடுத்துக்கிறோங்க. அடுத்து வந்து நீங்கள் திக்வேஷ் சிங் போகிறதுனா போங்க, இல்லை ரவி பிஷ்னாய் போகிறதுனா போங்க, இல்லை 2 பேரும் எடுக்கிறதுனால 2 பேரையும் எடுத்துக்கோங்க. நான் 2 பேரையும் எடுத்துக்கிறேங்க. ரவி பிஷ்னாய் எடுத்துருக்கேன், திக்வேஷ் சிங்கையும் எடுத்துருக்கேங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எய்டன் மார்க்ரம்ங்க. அடுத்து அக்ஷர் பட்டேலுங்க. அதுக்கு அடுத்து பேட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மிச்சல் மார்ஷை பிக் பண்ணிக்கிறோங்க, கருண் நாயரை பிக் பண்ணிக்கிறோங்க, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்தோம் கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், இவங்க 2 பேரும் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 to 6 காம்பினேஷன் தான் நம்ம போயிருக்கோங்க. விக்கெட் கீப்பர் 2 பேர் கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன். பேட்டர்ஸ் வந்து மிச்சல் மார்ஷ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், கருண் நாயர். ஆல்ரவுண்டர்லேருந்து எய்டன் மார்க்ரம், அக்ஷர் பட்டேல். போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய், திக்வேஷ் சிங்க. இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து நம்ம வந்து எய்டன் மார்க்ரம் போகிறோங்க, வைஸ் கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் போகிறோங்க. இது வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் போலர் டாமினன்ட் டீமாக இது இருக்குங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து பியூர் போலர் டாமினேட் தான் எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னாக்கா பியூர் போலர் டாமினேட்டில் ஒரு டீம் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மிச்சல் மார்ஷ்ங்க, ஸ்டார்க்குங்க, ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், திக்வேஷ் சிங் போகிறதுனா திக்வேஷ் சிங் போங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஷர்துல் தக்கூர் போகிறதுனால ஷர்துல் தக்கூர் போங்க. நம்ம வந்து திக்வேஷ் சிங்க்கு போகலாமா இல்லை ஷர்துல் தக்கூரான்னு பார்க்கும்போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஷர்துல் தக்கூருக்கு போகிறது நம்ம பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுதுங்க. நம்ம ஷர்துல் தக்கூருக்கு போகிறோங்க. ஆல்ரவுண்டர் வந்து எய்டன் மார்க்ரமோ அக்ஷர் பட்டேலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்க. விக்கெட் கீப்பர்ஸில் வந்து கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், அபிஷேக் பொரேல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து பேட்டர்ஸில் வந்து பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரவி பிஷ்னாயை ட்ராப் பண்ணிட்டு இவருக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த காம்பினேஷனில் போகிறதுனாலும் போகலாங்க.
அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேட்டர்ஸ் வந்து எனக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், நான் பவுலர் டாமினேட்டாக தான் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பவுலரில் வந்துட்டு 5 பேர் வச்சுக்கிட்டு பேட்டரில் ஒருத்தர் மட்டும் வச்சுட்டு போகிறதுனா கூட அந்த இதில் கூட போகலாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப டைட்டாக போகுங்க, அது வரைக்கும் அது வந்து உறுதிங்க. இதில் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பவுலர் டீம் வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, கேப்டன் வந்து நம்ம வந்து குல்தீப் யாதவுக்கு கொடுக்குறோங்க. வைஸ் கேப்டன் வந்து நம்ம வந்து KL ராகுலுக்கு கொடுக்கலாங்க. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோம்னா 6-5ங்க, LSG 6, DC 5ல கொடுத்துருக்கோங்க. விக்கெட் கீப்பர்லேருந்து KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், அபிஷேக் போரேல். பேட்டர்ஸ்லேருந்து மிச்சல் மார்ஷ்ங்க. ஆல்ரவுண்டர்லேருந்து எய்டன் மார்க்ரம், அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸ்லேருந்து ஸ்டார்க், குல்தீப் யாதவ், பிஷ்னாய், ஷர்துல் தக்கூர், ஆவேஷ் கான். கேப்டன் வந்து குல்தீப் யாதவ், வைஸ் கேப்டன் வந்து KL ராகுல். இதுதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீம். இந்த காம்பினேஷன் நம்ம போகிறோங்க. இதில் ஏதாவது லைன் அப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி